முட்டை கிரேவி எளிதாக செய்வது எப்படி பார்ப்போமா? முட்டை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை 4, வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பழுத்த தக்காளி 4, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெல்லம் 1 சிட்டிகை. முட்டை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், நீர் தேவையான அளவு, கடுகு சிறிதளவு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். முட்டை கிரேவி செய்வது: முதலில் முட்டைகளை நீரில் போட்டு வேக வைத்து கொள்ளவும். அதன் பின் வெங்காயத்தை நறுக்கி வைத்து கொள்ளவும். அதனைத் தொடர்ந்து தக்காளியையும் நறுக்கி மிக்சியில் போட்டு அரைத்து தனியாக பேஸ்ட் செய்து கொள்ளவும். இப்பொழுது கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் அதில் கடுகு சேர்த்து தாளிக்கவும். சிறிது நேரம் கழித்து கிராம்பு மற்றும் கருவேப்பிலை சேர்க்கவும். பின்னர் சிறிதளவு நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 4 முதல் 5 நிமிடங்கள் வதக்கவும். இப்பொழுது அதில் தக்காளி விழுது சேர்த்து மீண்டும் 5 நிமிடங்கள் வதக்கவும். பின்னர் அடுப்பில் சற்று தீயை குறைத்து கொள்ளவும். தக்காளி பேஸ்டில் பச்சை வாசனை போன பின் அதில் கொத்தமல்லி தூவி மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சிறிது வெல்லம் சேர்த்து கலக்கவும். இப்பொழுது ருசிக்க போதுமான அளவு உப்பு சேர்த்து கொண்டு மீண்டும் கலக்க வேண்டும். இப்பொழுது தேவையான அளவு தண்ணீரும் ஊற்றி அந்த கலவையை கொதிக்க வைக்கவும். கலவை நன்றாக கொதித்ததும் ஒரு கெட்டியான குழம்பாக மாறும். அதன் பின்னர் வேக வைத்த முட்டையை 2ஆக வெட்டி அந்த குழம்பில் கலக்கவும். அவ்வளவுதான், சுவையான முட்டை குழம்பு தயார். இதனை சப்பாத்தி மற்றும் சாதத்துடன் சேர்த்து பரிமாறலாம்.